கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் இந்த அருமையான இந்த ஒரு மாலை பொழுதிலே கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை சபையாரை யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இன்றும் கூட அவருடைய மகத்துவம் உள்ள வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாக நம் வாழ்நாளிலே ஜீவனோடு ஒரு நாளை கிருபையை கூட்டி தந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சகோதரர் அறிவித்த வண்ணமாக நாம் பார்க்க இருக்கிறதான பாடத்தினுடைய தலைப்பு சங்கீதம் 119 அதிகாரமும் தேவனுடைய மகத்துவம்ங்கிற தலைப்பின் கீழாக நாம் பாடத்தை சற்று தியானிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், முதலாவது நம்ம என்ன ஒரு விஷயத்த இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, சங்கீதம் 119 அதிகாரத்தை பற்றி நிறைய பாடங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நிறைய வார்த்தைகளை தேவன் அவருடைய பிள்ளைகளை கொண்டு நமக்கு அநேகமாக பகிர்ந்து தந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த பாடத்தின் வாயிலாக தேவன் என்று நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய ஆத்ம ஜீவத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை தர இருக்கிறார் என்பது நான் இந்த பாடத்தில் தியானிக்கலாம். இப்போ கேள்வி என்னன்னா, 119 சங்கீதத்தினுடைய ஏதாவது மகத்துவங்கள் இருக்குதா? ஸ்பெஷலாக அவருடைய வேதத்தை பற்றி இருக்கு. வேற ஏதாவது? ஃபர்ஸ்ட் வசனமே ஒரு உத்தம மார்க்கத்தாரை பற்றி இருக்கு. இங்கே என்னன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, சங்கீதம் 119 அதிகாரத்தின் ஸ்பெஷல் நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். பைபிள்லே அதிக வசனங்களை கொண்ட ஒரு அதிகாரம், அது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு நீளமான அதிகாரம். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 119 அதிகாரம் 176 வசனங்களை கொண்டது. அடுத்த இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சங்கீதம் 119 அதிகாரத்துக்கு மொத்தம் எத்தனை பிரிவா தேவன் பிரிச்சிருக்கிறாருன்னா 22 பிரிவுகளா என்ன பண்ணியிருக்காருன்னா பிரிச்சிருக்கிறார். இப்போ இந்த 22 ஒரு பாகமா அந்த அதிகாரத்துக்குள்ள இருக்கிற வார்த்தைகளை தேவன் பிரிச்சிருக்கிறாருன்னா ஏதாவது காரணம் இருக்குமா இருக்காதா? அப்போ கண்டிப்பா தேவன் என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா சும்மா பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ நம்ம நல்லா பார்க்குறோம், சங்கீதம் 119 176 வசனங்களை கொண்டது. அடுத்து என்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம்னா, அதிகாரத்துக்குள் 22 பிரிவுகள் என்னன்னா இருக்கு. அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது இருக்குதா சங்கீதம் 119 அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது? என்னது? முக்கியமாக அங்கே என்ன பார்க்குறோன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 22 எபிரேய எழுத்துக்கள். இந்த 22 எபிரேய எழுத்துக்களின் அடிப்படையில் தான் 119 சங்கீதம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பகுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் 176 வசனங்களை 22 பிரிவுகளாக பிரித்து அந்த 22 பிரிவுகளுக்கும் என்ன கொடுத்துருக்கிறான்னா ஒவ்வொரு எழுத்தை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தேவன் கொடுத்துருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 22 அதிகாரத்துக்கு இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னா, 22 பிரிவுலையும் ஒவ்வொரு பிரிவுக்கு 8 வசனம். அந்த 8 வசனத்துக்கு ஒரு எபிரேய வார்த்தையை கொண்டு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த விஷயங்களை கொடுத்துருக்கிறார். இது ஒரு விரிவான பாடம். ஆனாலும் கூட நம்ம என்ன செய்யலாம்னா, 22 எழுத்துக்கள் ஒரு சாதாரண எண் இல்லைங்க. ஒரு தேவனுடைய வார்த்தையில முழுமை, ஒழுங்கு, பூரணம் என்பதை காட்டக்கூடிய ஒரு எழுத்து வடிவிலாக இந்த ஒரு எபிரேய வார்த்தைகள் இருக்குன்னு பார்க்குறோம். அதான் கீழே என்ன பார்க்கறோம்னா, கம்ப்ளீட்னஸ் ஆர்டராக இருக்கு, தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு சங்கீதமாக எது இருக்குன்னா 119 சங்கீதம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவனோட முழுமையான வெளிப்பாடாக இருக்கு 119 சங்கீதம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வெறும் மொழி இல்லை, இது தேவனுடைய சிந்தனை அமைப்பு, டிவைன் தாட் பேட்டர்ன். தேவனுடைய மொத்த அவர் மைண்ட்ல என்னெல்லாம் இருக்குதோ அது அப்படியே தேவன் எங்க வச்சிருக்கிறாருன்னா சங்கீதம் 119 அதிகாரத்தில் 22 எபிரேய எழுத்துக்குள்ளாக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தேவன் அடக்கி வச்சிருக்கிறாருன்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 119 சங்கீதத்தில் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை நம்ம அந்த எபிரேய எழுத்துக்களை முதல்ல என்ன பண்ணலாம் பார்க்கலாம். எபிரேய எழுத்துக்கள் 22க்கும் ஒவ்வொரு விஷயங்களை தேவன் என்ன பண்றாருன்னா இங்க கொடுக்கிறார். முதல் எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா தலைவன், முதன்மை, வல்லமை, அதாவது ஒரு முழுமையான ஒரு பரிபூரணமான தன்மையை குறிக்கக்கூடியதான் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஆலேப்.
அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெத், அதனுடைய அர்த்தம் என்னன்னா வீடு, இல்லம். இது இன்னொரு விஷயங்களும் இருக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள்ல. ஒட்டகத்தை அடையாளப்படுத்தும், ஒட்டகத்தினுடைய பாதையை அடையாளப்படுத்துங்கிறதுலாம் எபிரிய மொழியில் இருக்கு. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா கிமேல், அர்த்தம் பார்த்தீங்கன்னா கொடுப்பவன், அருள் செய்பவன். இதை நீங்கள் எழுத்துக்களை உன்னிப்பாக கவனிக்கும் போது அந்த ஒரு முழுமையான அந்த ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு எழுத்துக்களையும் பிரதிபலித்த மாதிரியே நமக்கு எப்படி ஆகும்னா தெரியும். அடுத்த நாலாவது பார்த்தீங்கன்னா லெத், தாலத், அதாவது அதோட அர்த்தம் என்ன, கதவு, நுழைவாயில்ங்கிறத இது என்னன்னா அடையாளப்படுத்தும். அடுத்து ஐந்தாவது பார்த்தீங்கன்னா கே, இதனுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துதல் மற்றும் சுவாசம்ங்கிற விஷயத்தை ஐந்தாவது எழுத்துக்கு என்ன பண்ணணும் அடையாளப்படுத்துது. அடுத்து ஆறாவது பார்த்தீங்கன்னா வாவ், அதனுடைய அர்த்தம் என்னன்னா இணக்கம், அதாவது ஒரு கொக்கு, வளை கம்பி மூலமாக இழுக்கக்கூடிய ஒரு விஷயம், கம்பியை அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜைன், அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆயுதம். அடுத்த 8 பார்த்தீங்கன்னா ஹேத், அர்த்தம் பார்த்தீங்கன்னா வேலி, பாதுகாப்புங்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா 9 தேத், அர்த்தம் பார்த்தீங்கன்னா நன்மை அல்லது நல்லதுங்கிறத கொடுத்துருக்கு. அடுத்து 10 பார்த்தீங்கன்னா யோத், அர்த்தம் பார்த்தீங்கன்னா கை, தேவனுடைய கையை அடையாளப்படுத்தும் வண்ணமா அந்த வார்த்தைக்கு இருக்கு. அடுத்து 11 பார்த்தீங்கன்னா காப், அர்த்தம் பார்த்தீங்கன்னா உள்ளங்கை மூடி வைத்தல்ங்கிறத அடையாளப்படுத்துது. அடுத்தது 12 பார்த்தீங்கன்னா தாலத், அதாவது ஆமாம் லா லெத்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கற்றல் அல்லது கற்பித்தல்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அடுத்து 13 பார்த்தீங்கன்னா ஹேம், அதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா நீர்ங்கிறது இருக்கும். இதை நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல, அதனால் இதை விரிவாக அந்த அர்த்தத்துடைய விபரீத தன்மையை கூட நம்ம பார்த்துட்டு பாடத்துக்குள்ளே போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நூன், அர்த்தம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அல்லது விதை. அடுத்து 15 பார்த்தீங்கன்னா கேக், அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆதரவு. அடுத்து 16 பார்த்தீங்கன்னா ஐன், அர்த்தம் பார்த்தீங்கன்னா கண். அடுத்து 17 பார்த்தீங்கன்னா பே, அதாவது அர்த்தம் பார்த்தீங்கன்னா வாய் அடையாளப்படுத்தும். அடுத்து 18 பார்த்தீங்கன்னா சாதே, அர்த்தம் பார்த்தீங்கன்னா நீதிங்கிறதை அடையாளப்படுத்தும். அடுத்து 19 பார்த்தீங்கன்னா ஹோப், அதனுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா புனிதம் அல்லது அழைப்புங்கிறத அடையாளப்படுத்துது. அடுத்து 20 ரேஸ், அர்த்தம் பார்த்தீங்கன்னா தலைமை அல்லது ஆரம்பம்ங்கிறதை அடையாளப்படுத்துது. அடுத்து 21 பார்த்தீங்கன்னா சின், அர்த்தம் பார்த்தீங்கன்னா பல் அல்லது தீ, சுத்திகரிப்பை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக அது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 22 அர்த்தம் பார்த்தீங்கன்னா குறி அல்லது முத்திரை. ஸோ இதை நம்ம அப்படியே பார்த்தோம்னா ஒரு புது சிஷ்டி அவங்களுடைய வாழ்க்கையில் வழிநடத்தப்பட்டு, அதாவது தேவனுக்குள்ள ஆரம்பித்து ஃபைனலாக முத்திரிக்கப்படக்கூடியதான ஒரு நிலைமையில் வர்றது வரைக்கான வார்த்தைகள், இந்த ஒரு 22 வார்த்தைகளை அது விவரமாக குறிக்கிறதுங்கிறத பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஸோ தேவனுக்கு சித்தமான வரக்கூடிய நாட்களில் கூட நம்ம இதை என்ன பண்ணால் பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன முழுமையாக பார்க்க போகிறது இல்லைன்னா 176 வசனத்தை நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, பார்க்க போகிறதெல்லாம் இல்லை, அது பார்க்கவும் முடியாது. வெறும் 8 வசனத்தை மட்டும்தான், 8 எபிரேய எழுத்துக்கள், ஒரே ஒரு எபிரேய எழுத்து வைத்து 8 வசனத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக முதல் 8 வசனங்களை மட்டும் வாசிக்க முடியாது அன்போடு கேட்டுக்கணும். சங்கீதம் 119 1 முதல். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாய் இருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளெல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். அதாவது ஒரு ஆவிக்குரிய நம்ம எடுத்துக்கலாம், ஒரு ஆவிக்குரிய ஜீவத்தினுடைய துவக்கமும் அதனோட முடிவு நிலை வரைந்து எப்படி இருக்கணுங்கிறதுனுடைய பிரதிபலிப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த 119ஆம் சங்கீதத்தில் முதல் 8 வசனங்களை என்ன பண்ணிருக்கிறான்னு தேவன் அந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்கிறார். அதில் நீங்கள் முதல் வசனத்தை நம்ம உன்னிப்பாக கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆலேப், அதனுடைய நம்ம பார்த்தோம் ஆரம்பம் அல்லது தலைமைங்கிற ஒரு விஷயத்தை அந்த வார்த்தை அடையாளப்படுத்தும். இதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா தேவன் எல்லாவற்றிற்கும் ஆதாரம், புதிய வாழ்க்கையினுடைய ஆரம்பம்ங்கிறத அந்த வார்த்தைக்கு என்னதுன்னா அர்த்தமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய அர்த்தம் இதில் என்ன இருக்குன்னா ஒரு விசுவாசியின் வாழ்க்கை தேவனிடம் இருந்து என்ன பண்ண வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும்.
அப்போ இந்த உலகத்துல எது எது எப்படி எப்படி படைக்கப்பட்டிருந்தாலும் தேவனுடைய கிருபையில எது எது அவருடைய வழியை விட்டு விலகி போனாலும் ஆரம்பம் தேவனுக்குள்ளாக இருந்தா மட்டும்தான் ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் அது நேர்த்தியா தன் வாழ்நாளில் செயல்பட முடியுங்கிறது தான் இந்த முதல் எழுத்துக்களுடைய சாராம்சம்ங்கிறத நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்போ நம்ம முதல் வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். முதல் வசனம் சங்கீதம் 119:1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்ப முதல் வசனத்துல நமக்கு என்ன தேவன் சொல்ல வர்றாருன்னா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அப்படின்னா இங்க என்ன இதுக்கு விளக்கம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெளிப்புறமான வாழ்க்கை கொண்டு அல்ல. எப்படி ஏதோ வேத வசனத்தை வாசிக்கிறோம், அதை கடமைக்கு கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும், அதை கண்டிப்பாக நம்ம கடமைக்கு கை கொள்ளணுங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இது கிடையவே கிடையாது. என்னுடைய அர்த்தம் எப்படி சொல்றாங்கன்னா, வெளிப்புறமான வாழ்க்கையை கொண்டு அல்ல. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படும் வாழ்க்கையை கொண்டு என்ன சொல்றார். அப்ப தேவனோட துவக்கமான அந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு நம்ம உள் மனதின் ஆழத்தில் அந்த வார்த்தைகள் பதியுதோ, பதிவதற்கு தக்கதான வெளிப்பாடு ஒவ்வொரு வருடத்திலிருந்து என்ன பண்ணணும்னா பிரதிபலிக்கும். ஒருவேளை ஆழமா அந்த வார்த்தைகளை உள் வாங்கும்போது அதோடைய வார்த்தைகள் ஆழமா பிரதிபலிக்கலைன்னா, அவங்களுக்குள்ள போகலைன்னா, கண்டிப்பா அது ஆழமான ஒரு நிலையிலிருந்து அவங்க கிரியையின் மூலமாகவோ பேச்சு மூலமாகவோ சிந்தனைகள் மூலமாக அந்த வார்த்தை என்ன பண்ணான்னா கண்டிப்பா வெளிப்படாது. அப்போ உதாரணத்துக்கு என்ன பார்க்கலாம்னா, இந்த இடத்தில் நம்ம யாரை உதாரணத்துக்கு அடையாளப்படுத்தலாம், இந்த ஒரு லைனை வச்சு. ஏன்னா கீழே பாருங்க, உன்னதத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படும் வாழ்க்கையை கொண்டு சொல்கிறார். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய முடிவாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையினுடைய தாற்பயமாக இருந்தாலும் சரி, அது ஆழத்திலிருந்து என்ன பண்ணணும்னா வெளிப்பட்டாதான் அது தேவனுக்கு உகந்த விஷயமா இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த ChatGPT எப்படி கொடுத்ததுன்னா, ஒரு ஆழமான ஒரு தேவ மனுஷனை கொண்டு உதாரணத்துக்கு கொடுத்தது. யாரா இருக்கும், கணிக்க முடியாதா யாருன்னு? அங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இருதய நேர்மையானவர்களே உண்மையான விசுவாசிகள். நம்முடைய மூத்த சகோதரர் கொடுக்கிறார் இந்த வசனத்துக்கு. எப்படி இருதய நேர்மையானவர்களே உண்மையான விசுவாசிகள். அப்படியே நம்ம எங்க போயிடலாம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம். அங்கிருந்து யார் எடுக்கலாம் இந்த வசனத்துக்கு? சங்கீதம் 119 1ஆம் வசனத்துக்கு. யாரோ சொன்ன மாதிரி இருந்து யாரை எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மோசே. எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசி. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனம் என்ன ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவா சொன்ன, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் சேருகிறது கூடாத காரியம். அடுத்து என்ன பார்க்கிறோம், அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்ப மோசே எந்த வகையில் விசுவாசிச்சார் தேவனை? மோசே ஏதாவது வழியில நம்ம சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் அடிப்படையில் தேவனை விசுவாசிச்சாரா? அருமையான வசனம் இருக்கு, அதே இதுல வாசிங்க. எபிரேயர் 11:24 27. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 முதல். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. இப்ப இந்த விஷயம் தேவனுக்கு ஏற்புடையதா இல்லையா? அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? எகிப்துல ஒரு ராஜாவின் ஸ்தானத்தில் அடுத்த ராஜாவே யாரு தான்? மோசே தான். அந்த ஒரு மகிமையான ஸ்தானத்துக்கு அவரால் கண்டிப்பா என்ன பண்ணிருக்குன்னா போயிருக்க முடியும் அவர் நினைச்சிருந்தா. ஆனா இங்க என்ன பண்றாரு, பார்வோனின் குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து என்ன பண்ணிட்டாரு? அடுத்த வசனம். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்னா, விசுவாசத்தினாலே அவன் அதிர்ஷ்டமானவரை தரிசிக்கிறது போல. அப்படின்னா என்ன ஒரு வெளிப்பாடு மோசைக்குள்ள இருந்து வந்திருக்கு நமக்கு பார்க்கலாம்னா, நம்ம எடுக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முடிவானது தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கு இசைவா இருந்ததுன்னா அதன் வெளிப்பாடு எதன் ஆரம்பமாக தான் இருக்கணும் பார்த்தீங்கன்னா விசுவாசம். ஸோ அந்த விசுவாசம் எங்க இருந்துதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உருவாகணும் பார்த்தீங்கன்னா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்துதான். அப்போ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுங்கிற சோதனைங்கிற ஒரு ரூபமே எதன் அடிப்படையில் தான் வரும்னா விசுவாசத்தின் அடிப்படையில் தான்.
இப்ப தேவன் தான் யாரை தேர்ந்தெடுக்கிறாரு? மோசையை தேர்ந்தெடுக்கிறாரு. அப்படி மோசையை தேவன் தேர்ந்தெடுத்துட்டாலும் கூட தேவன் எங்கேயுமே என்ன சொல்லல, நீ எகிப்தை விட்டுட்டு வானோ, உனக்கு இருக்கக்கூடியதான் அந்த கனத்தை விட்டுட்டு வானோ என்ன சொல்ல தேவன் சொல்லவே இல்லை எங்கேயுமே. யார் முடிவு எடுக்கிறாரு? மோசே அது எனக்கு தேவை இல்லை, அது இருந்தா தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, வாழ முடியாதுங்கிறத வெறுத்து தான் இங்கிருந்து என்ன பண்ணாரு, வெளியே வாரார். அதான் நீங்க அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அவர் என்ன பண்ணுவாரு, அதனால நமக்கு என்ன விளைவு, அவரால் நம்ம கொல்லப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, எதை பத்தியுமே அவர் எங்க என்ன பண்ணல, சிந்திக்கவே இல்லை. நான் எடுக்கக்கூடிய முடிவு யாருக்கு சரியா இருக்கணும்னு நினைச்சிருக்கிறாருன்னா, தேவனுக்கு உகந்ததா இருக்குங்கிற ஒரு விஷயத்தை இங்க என்ன பண்ணியிருக்கிறாருன்னா முடிவெடுத்திருக்கிறார். ஸோ இந்த ஒரு வசனத்துல நமக்கு என்ன பாடம்னு பாத்தீங்கன்னா, அதன் அர்த்தம் உண்மையிலே அதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேர்மையான இருதயம் உண்மையாக தேவனை பின்பற்ற முயற்சிப்பவர் இரட்டை வாழ்க்கை இல்லாதவர். சொல்லுது புரியுதா? விசுவாசத்தின் அடிப்படையில் ஒருத்தர் வாழ்க்கை, ஒரு புது சிருஷ்டி ஒரு முடிவு எடுக்குதுன்னா அந்த முடிவுக்கு ஒரு தலைபட்சமா தான் இருக்கணும். டபுள் சைடு என்ன இருக்கக்கூடாது, அதனுடைய பிரதிபலிப்பு வாழ்க்கை இருக்கவே கூடாது. அதான் தெளிவா சொல்றாரு. அதன் அர்த்தம் நேர்மையான இருதயம் ஒண்ணு, அடுத்து பாத்தீங்கன்னா உண்மையாக தேவனை பின்பற்ற முயற்சிப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா இரட்டை வாழ்க்கை இல்லாது. அந்த வாழ்க்கைக்கு இரட்டை அர்த்தம் என்னன்னே தெரியாத ஒரு சூழல் தான் அந்த ஒரு முடிவுக்குள்ள எடுப்பாங்கன்னு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது தேவ வார்த்தை அவருடைய சிந்தனை, தீர்மானம், நடைமுறை எல்லாவற்றையும் வழி நடத்துகிறது. அப்ப மோசைய வழி நடத்தினது யாரு? நமக்கு நல்லாவே தெரியும், தேவன் தான். ஆனா தேவன் வழி நடத்திட்டாலும் கூட அதன் முடிவை யார் எடுக்கணும்? தேவன் எடுக்க மாட்டாரு. இது நல்லதா இது கெட்டதாங்கிற ஒரு முடிவை யார் தான் எடுக்கணும்னா புது சிஷ்டியாகி நம்ம தான் எடுக்கணும். ஆனா தேவன் அதுக்கான வாய்ப்புகளையும் அதுக்கான போக்கையும் தேவன் கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணுவார்னா உண்டாக்கி தருவார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா எடுக்கக்கூடிய முடிவு அவருக்கு இசைவா நாம வாழ வேண்டிய வாழ்க்கையின் அடிப்படையில் இருந்ததுன்னா அது விசுவாசத்துல நம்மளை கண்டிப்பா என்ன பண்ணணும், ஒரு பலமான உறுதிப்பட கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ வைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் நடக்கிறவன் என்பது ஒரு வாழ்க்கை முறை. அது வாழ்க்கை முறை நம்ம பார்த்துருக்கோம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் கிடையாது, எதுல, செயலில்னு பார்த்துருக்கோம். அப்ப இந்த வாழ்க்கை முறை என்னன்னா, அந்த வார்த்தையை கொண்டே நம்ம ஜீவகாலம் முழுவதும் வாழக்கூடிய வாழ்க்கையை தான் எது கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 119 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கக்கூடியதான ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த 2வது வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 119:2 அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இங்க என்ன பார்க்கிறோம்னா, 2வது வசனத்துல என்ன கொடுத்திருக்கிறார்? அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனை தேடுவது எதன் அடிப்படையில் இருக்கணும்? விசுவாசம் பார்த்தோம் இல்லையா? அந்த விசுவாசம் எதன் அடிப்படையில் தான் இருக்குன்னு பார்த்தோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எடுக்கக்கூடிய முடிவு முழுமையானதாக இருக்கணும். அதுல டபுள் மைண்டுங்கிற ஒரு கான்செப்டே அதுல இருக்கக்கூடாது. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளை தேவன் தெரிந்து கொண்டாருங்கிற ஒரு விஷயத்தை சாட்சியோடு பகிர்ந்து கொள்ளும் போதும் கூட எதன் அடிப்படையில் நம்ம பகிர்ந்து கொள்ளணும்னா முழு இருதயத்தோடு என்ன பண்ணணும், முழு இருதயத்தோடு பகிர்ந்து கொள்ளணும்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு உபாகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உபாகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். அப்ப ஏன் நாம முழு இருதயத்தோட தேவனை நம்ம தேடணுங்கிறதுக்கு தான் இந்த வசனம். நல்லா புரிஞ்சுடுங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் போடப்பட்டதோட நோக்கம் என்னன்னா, நாம முழு இதயத்தோட தேவனா தேடனா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவரை கண்டறிய முடியும். அரை மனதோடவோ இல்ல குறைவான ஆவிக்குரிய ஜீவ வாழ்க்கையோடவோ நம்ம தேவனை தேடணும்னா கண்டிப்பா அவரை என்ன பண்ண முடியாதுன்னா அவரை கண்டடையவே முடியாதுங்கிறத பார்க்கிறோம். அப்ப நமக்கு நல்லாவே தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் வெளிப்படுத்தப்பட்டதான தீர்க்கதரிசி, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்குள்ள இருந்து எழுப்போன்னு சொல்லும் போது இஸ்ரேல் ஜனங்கள் எதை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க? அந்த தீர்க்கதரிசி எப்போ வருவாரு, உதாரணத்துக்கு மெசியா எப்போ வருவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தானே இருந்தாங்க. எல்லாரும் இருந்துட்டாலும் கூட யாருக்கு மட்டும்தான் வெளிப்பட்டார் மெசியா? யாருக்கு மட்டும்தான் வெளிப்பட்டாலும் 12 பேருக்கு மட்டும்தான் என்ன பண்ணாரு, வெளிப்பட்டார். ஏன்னா நிறைய வசனங்கள் நம்ம படிக்கிறோம்.
தேவனா இருந்தாலும் சரி, கர்த்தரா இருந்தாலும் சரி, மனுஷனுடைய உள்ளிருந்தயங்களை ஆராயக்கூடிய வல்லமை அவங்க 2 பேருக்குமே இருக்கு. வேற யாருக்குமே என்ன இல்லை, கிடையவே கிடையாது. அதனாலதான் பேதுருட்ட கேட்கும்போது கூட என்ன சொன்னாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எங்க இருந்து வந்தது அந்த வார்த்தை? மாம்சம் உனக்கு இதை என்ன பண்ணல, வெளிப்படுத்தல. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். அப்ப எங்க இருந்து அந்த வார்த்தை வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்திருக்கு. அதான் ஆண்டவர் சொன்னாரு, இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு இதை என்ன பண்ணிட்டான்னா வெளிப்படுத்தினார். அப்ப 12 அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அடுத்து பாத்தீங்கன்னா 1 யோவான் 1 வாக்கு. 1 யோவான் 1:1 ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்ப இந்த வார்த்தையை நான் ஏன் போட்டிருக்கேன் சொல்லுங்க பாப்போம். இது உள்ளத்தின் ஆழத்திலிருந்தான வெளிப்பாடா இல்லையா? ஒரு இருதயபூர்வமான ஒரு வெளிப்பாடா இல்லையா? என்ன அந்த வசனத்தை பாருங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற. அப்படின்னா அந்த வார்த்தையை எதன் ஆழத்திலிருந்து யோவான் வெளிப்படுத்துறாருன்னா, அவரோடு ஒன்றிணைந்த ஒரு வாழ்க்கை இருதயபூர்வமா வாழ்ந்ததன் அடிப்படையில் யோவான் என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்துறாரு. நல்லா புரிஞ்சுடுங்க, 12 அப்போஸ்தலர்கள்ங்கிறது ஒரு வெளிப்படையான, இன்னைக்கு இந்த உலகத்துக்கு அது ஒரு பல கற்பனையான கோணத்தில் அவங்க பார்த்துட்டாலும் கூட அவங்களுடைய இரத்த சாட்சி மரணம் எதன் அடிப்படையில் இருந்தது? உண்மையான இருதயத்தின் ஆழத்தின் அடிப்படையில் இருந்ததா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்ன பண்ணப்படுறாங்கன்னா, பேசப்படுறாங்க, பிரதிபலிக்கப்படுறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, இதுல நமக்கான பாடம் என்ன? உண்மையான இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு தேவனை துதிக்க வேண்டும் என்பதுல நமக்கான பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கும் அருமையான விளக்கம் இருக்கு. இங்க என்ன முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே சாட்சிகள் என்பது தேவனுடைய சத்தியங்கள். அப்ப யோவான் பகிர்ந்துகிட்டது என்னது? 1 யோவான் 1:1 பகிர்ந்துகிட்டது, நாங்கள் கண்டதும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் பேசுகிறோம். அப்படின்னா இந்த ஒரு சாட்சி பகிரக்கூடிய விஷயம் கூட எதன் அடிப்படையில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மாத்திரமல்ல, முழு இருதயத்திலிருந்து அது என்ன பண்ணணும்னா வெளிப்படணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கை கொண்டு என்றால், அந்த வசனத்தினுடைய விளக்கம் தான் இது. கை கொண்டு என்றால் என்ன பார்த்தீங்கன்னா, வெறும் கேட்பது அல்ல, அது அடுத்து எப்படியா பாதுகாத்து நடைமுறைப்படுத்துவது. ஒரு வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம கை கொள்றோமோ அதை முதலே பார்த்தோம். வெளிப்படையாக ஒரு வசனத்தை நம்ம கை கொண்டோம்னா அதுக்குனால நமக்கு எந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமும் கிடையாது. அதனோடு நடந்து அதை நம்முடைய வாழ்க்கை முறையில் என்ன பண்ணணும், நடைமுறைப்படுத்தும் போது தான் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறதான வசனத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியும். என்ன இருக்கு வசனத்துக்குள்ள? 2 விஷயம் இருக்கு. ஒன்று, நான் சொல்லுகிற வசனம் ஜீவனாயும் ஆவியாயும், அதாவது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குன்னு சொல்றார் யோவான் 6:63. அப்ப அந்த ஆவிங்கிற அந்த ஒரு தாற்பயத்தோடு அந்த வசனத்தோடு நம்ம ஒன்றிணைந்து நடக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதை நடைமுறைப்படுத்தி அதன் வழியில நம்ம என்ன பண்ணுவோம்னா நடக்க பிரயாசப்படுவோம். அடுத்த 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, தேவன் வெளிப்புற மத சடங்கை மட்டும் பார்க்கிறது இல்லை. எதை பார்ப்பாராம்? இருதயத்தின் முழுமையை என்ன பண்ணுவாரு? பாண்பாரு. இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுடுங்க. ஆலேப்புங்கிற வார்த்தையினுடைய வெளிப்பாடு இந்த 8 வசனத்துக்கு எப்படிதான் இருக்கும் பார்த்தீங்கன்னா, முழுமைங்கிறதன் அடிப்படையில தான் இருக்கும். ஏன் முழுமைங்கிறத? தேவன் எந்த ஒரு விஷயத்தை தேவனுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் அது பரிபூர்ணமா இருந்தா மட்டும்தான் தேவன் என்ன பண்ணுவாரு? அதை அங்கீகரிப்பார். பரிபூர்ண தன்மை அற்ற எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால தேவனுக்கு என்ன பண்ண முடியாது? உகந்த பலியாகவோ காணிக்கையாகவோ எதையுமே நம்மளால என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. அதனாலதான் தேவன் நமக்கு கிரேஸா தந்தவர் தான் யாரு? நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துங்கிற விஷயத்தை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்ப 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, 3வது, தேவன் வெளிப்புற மத சடங்கை மட்டும் பார்க்கறது இல்லை, இருதயத்தின் முழுமையை காண்கிறாரு. அடுத்த முக்கியமான விஷயம்னா, இதில் கண்டென்ட் என்னன்னா, ஒரு உண்மையான தேவ பக்தன் தேவ வார்த்தையை மதிப்பான், தேவன் முழு உள்ளத்தோடு தேடுவோம். அப்ப தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம மதிக்கிறோங்கிறதன் அடிப்படை தான் நம்ம தேவனை தேடுகிறோமா தேவனை தேடலையாங்கிறதுனுடைய வெளிப்பாடு. அந்த வார்த்தையை நம்ம மதிக்கல, அந்த வார்த்தையை நம்ம ஒருவேளை அசட்டை பண்ணக்கூடியதான கோணத்துல பார்த்தோம்னா அது எந்த விதமான ஒரு முழுமையான ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்ம வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணாதுன்னா அது ஏற்படுத்தாதுங்கிறத இது 2வது வசனத்துக்கு கொடுக்கக்கூடியதான விஷயம். இதை பிரதர் நம்ம மூத்த சகோதரர் என்ன கொடுக்குறாருன்னா, அரை மனதுடன் தேடும் ஒருவர் தேவனை கண்டடையவே
முடியாதுங்கிறது தான் இந்த 2வது வசனத்துக்கான ஒரு விளக்கம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்ப 3வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 119:1 அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். அதாவது அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழியிலே நடக்கிறார்கள். முதல்ல என்ன பார்த்தோம்? தேவனுடைய வசனத்தை விசுவாசம், 2வது முழு இருதயம், 3வது என்ன சொல்றாரு? அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? அநியாயம் செய்வதில்லை. அப்ப விசுவாசம் கரெக்டா இருந்து அந்த வார்த்தைகளை முழு இருதயத்தோடு நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பால நம்மளால என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? நீங்க வரிசை ஆடுற அந்த வசனத்தை கவனிச்சா கரெக்டா இருக்கும். பாவம் நம்மளை செய்ய விடாது, நம்மளை அனுமதிக்கவும் அனுமதிக்காதுங்கிறத அந்த வசனத்துடைய தாற்பயம். அதான் கொடுக்குறார் சங்கீதம் 119:3 வசனத்துல. அதே வசனம் தான், நீதி செய்யாமல் அவரது வழியில் நடப்போர் வேறு பெற்றோர். இது வசனம் மாறி இருக்கு 13. அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரே, இந்த உண்மையான விசுவாசி பாவத்தில் வாழ மாட்டான். உண்மையான ஒரு விசுவாசி பாவத்தில் வாழ மாட்டான். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒருவேளை திட்டமிடலாகவோ தவறான செயல்பாடுகளாக கொண்ட ஒரு வாழ்க்கையை அவங்க வாழணும்னு முயற்சி பண்ணா கூட அது அவங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவங்களுக்கு என்ன பண்ணாதுன்னா அந்த வாழ்க்கை முறை அவங்கள அனுமதிக்காது. ஏன்னா விசுவாசம் முழுமையா இருக்கும்போது, இருதயத்தின் ஆழம் முழுமையா இருக்கும்போது கண்டிப்பா ஒரு மனுஷனால பாவம் செய்யறது அந்த வார்த்தைகள் அவங்கள விடாது. இதுக்கு உதாரணம் யாரை சொல்லலாம்? பைபிள் பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுக்கலாம். வாரந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம். யோசேப். ஸோ அருமையான ஒரு உதாரணம். இதுவும் சார்ஜ் கிட்டு கொடுத்தது தான். அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரே, ஆதியாகமம் 32:23. ஆதியாகமம் 33:23 கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்கு பண்ணினபடியினாலும். தெளிவா பாருங்க, கர்த்தர் அவனோட இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படினாலும். அப்படின்னா கர்த்தர் அவரோடு இருந்தாருன்னா எதன் அடிப்படையில் இருந்திருக்கிறாரு? விசுவாசம் எங்கேயுமே என்ன இல்லை, குறைவில்லை. இருதயத்துல எந்த விதமான களங்கோ குற்றம் குறைகளோ எதுவுமே இல்லை. முழுமையான இருதயத்தோட வாழ்ந்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில கர்த்தர் யாரோட இருந்திருக்கிறார்? யோசேப்போடு இருந்தார். இது நமக்கு நிறைய பாடங்கள்ல கூட இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கேட்டிருக்கோம். அப்ப இங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, 1-2 வசனங்களின் பலன் எதன் அடிப்படையில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேவனை உண்மையாக தேடுகிறவன் பாவத்தில் சுதந்திரமாக வாழ முடியாது. எப்படி? தேவனை உண்மையாக தேடுகிறவன் பாவத்தில் சுதந்திரமாக என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. தேவ வழியில் நடக்க விரும்புவான். உண்மையா இல்லையா? ஏன்னா அந்த வசனங்களுடைய ஆழத்தை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உண்மையாலே அவங்க இருதயம் எந்த ஒரு தீமைக்கும் அவங்கள என்ன பண்ணாதுன்னா அனுமதிக்கவே அனுமதிக்காதுங்கிறது இதோட முக்கியமான விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா, இங்கே அக்கிரமம் செய்யாமல் என்பது ஒருபோதும் தவறாதவர் என்ற அல்ல. கண்டிப்பா தவறுவான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பரிபூரணமான மனுஷன் நம்ம முதல்ல கிடையாது. தவறுகிற மனுஷன், விழுகிற மனுஷன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா 3வது என்ன சொல்றாருன்னா, ஆனால் பாவத்தை விரும்பி வாழாதவர் தேவனை விட்டு திட்டமிட்டு விலகாதவர். தேவனை விட்டு தூரம் போன திட்டமிட்டு அவங்க செயல்பாடு எதுவுமே இருக்காது. தப்பு பண்ணணுங்கிற திட்டமிடுதல் இருக்காது. தவறு செய்யும் எந்த விதமான திட்டமிடுதல் அவங்க வாழ்க்கையில இருக்காது. காரணம் என்னன்னா, அவங்க தேவனை முழுமையாக அறிந்தவர்களாக இருக்கிறதுனால. அடுத்து 4வது பாத்தீங்கன்னா, அவர்களின் வாழ்க்கை திசை தேவனை நோக்கியதான் இருக்கும். வேற எதன் அடிப்படையில் என்ன ஆகாது, இருக்காது. ஏன்னா தேவனை விட்டுவிட்டா அவர் நம்மளை கைவிட்டு விடுவாரு. நல்லாவே அந்த வாழ்க்கை கொண்ட மனிதர்களுக்கு என்ன ஆகும் உண்மையிலே தெரியும். அதிலே பழைய ஏற்பாட்டுகால பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு இது நல்லாவே பரிச்சயமான வசனம். தலைமுறை தலைமுறையா தேவன் யாரு, அவருடைய வல்லமை என்னங்கிறத சந்ததி மூலமாக எப்படி வார்த்தை மூலமா பரிமாறிப்பட்டு வந்துதான் இந்த வாழ்க்கை முறைங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சிருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அதான் சங்கீதம் 1:1 கூட நம்ம பார்க்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்திலே உட்காராமலும். அவங்களால உட்கார நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, உட்காரவே முடியாது. ஏன்னா அந்த அளவு தேவனுடைய வார்த்தையை அவங்க இருதயத்தில் என்ன பண்ணும், ஆழமா நிறைஞ்சி இருக்குங்கிறதான் விஷயம். அப்ப இதுல 3வது வார்த்தையினுடைய நம்முடைய மூத்த சகோதரர் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, புது சிருஷ்டி பாவத்தை என்ன பண்ணாது, நேசிக்கவே நேசிக்காது.
அப்ப புது சிருஷ்டி ஏன் பாவத்தை நேசிக்காதுன்னா அது தேவன் அவங்களுக்கு கொடுத்த உடைய ஒரு வழியே கிடையாதுங்கிறத அந்த புது சிருஷ்டிகள் முழுமையா ஆழமா என்ன பண்ணிருப்பாங்க, சிந்திச்சு வழி நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்கிறது தான் 3வது வசனத்தினுடைய தாற்பயம். அடுத்து 4வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 119:4 உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். அடுத்து பாத்தீங்கன்னா உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். தேவன் கற்பிக்கிறதுல யாருக்காவது குறைபாடு வைப்பாரா? கேள்வி புரியுதா? தேவன் அவருடைய சத்தியத்தை கற்பிப்பதில் யாருக்காவது எந்த வகையிலையாவது குறைபாடு வைப்பாரான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அப்போ குறைபாடு எங்கே தான் இருக்கும்? நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை பொறுத்து தான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அந்த வார்த்தையில் உடன்படுறோமோ அதன் அடிப்படையில் தான் அதனுடைய கற்பித்தல் நமக்குள்ளாக என்ன பண்ணியிருக்கோம், முழுமையாக போகும். ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சம் தக்கதான நம்முடைய இருதயம் விட்டு விலகி எடுத்து தூரமாக இருந்ததுன்னா அதற்கு இசைவாக தான் அந்த வார்த்தைகள் நம்ம இருதயத்தில் என்ன இருக்கும், உள்ளே போயிருக்குங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இதுக்கு உதாரணம் சங்கீதம் 119:4 இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கேன். ஆண்டவரே, நீர் உம் நியாயங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றீர். எப்படி கொடுத்திருக்காரு தேவன்? வார்த்தை எப்படி கொடுத்திருக்கிறாரு? ஆண்டவரே, நீர் உம்முடைய நியாயங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றீர். அப்ப இந்த முழுமைங்கிற வார்த்தை நல்லா நீங்க பார்த்துட்டே வாங்க. முழுமைங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா தேவனுடைய எந்த செயல்பாடும் தேவனுடைய எந்த ஆசீர்வாதம் கூட எடுத்துக்கலாம், நமக்குள்ள என்ன ஆகாது, அப்ளே ஆகவே ஆகாதுங்கிறத பார்க்குறோம். அதுக்கு இங்க பிரதர் என்ன கொடுக்குறாருன்னா, அதாவது தேவன் சொல்லுவது சாதாரண கீழ்ப்படிதல் அல்ல, கவனமான கீழ்ப்படிதல். எப்படி சொல்லியிருக்கிறாரு? முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னீர். ஒருவேளை முழுமையாக தேவன் கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தையை தந்துட்டாருன்னா அதுல ஒரு % நம்ம கடைபிடிக்கலைன்னா அதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்? இதை உணர்ந்தவர் யாரு? ஒருவேளை எதேசம் நம்ம மனசாட்சிப்படி எல்லாம் செஞ்சுட்டேன், ஒருவேளை எங்கேயாவது ஒரு சின்ன பிசுறு இருக்குமா பயந்தவர் யார்? உண்மையிலே அன்புக்குரிய அந்த வசனம் எப்படி சப்போர்ட் ஆகுது தெரியுமா? அப்படின்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சும்மா எல்லாம் அங்க என்ன பண்ணல, வியாகுலம் எல்லாம் படல, சும்மா எல்லாம் அவர் என்ன படல, அவ்வளவு தூரம் கஷ்டத்துக்குள்ள அந்த கெட்சமனையில் அவர் சங்கடமே படாம இருந்ததுல எந்த அளவுல இருந்திருக்குன்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சூழல் உருவாக்கி இருந்தா அவருடைய வாழ்க்கையில வெளிப்பட்டிருந்தா அவருக்கு மீட்பு இல்லை, சர்வ மனுகுலத்துக்கு என்ன இல்லை, மீட்பு இல்லை. அதான் வசனம் வாசிங்க, மத்தேயு 5:17. மத்தேயு 5:17 நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இதை அவரால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அவருக்கு மட்டும்தான் தேவன் என்ன பண்ணியிருந்தாரு, முழுமையா வெளிப்படுத்தியிருந்தார். அப்ப அந்த முழுமையா வெளிப்படுத்தி கை கொள்ள சொன்னது யாருக்கு மட்டும்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான். அதுல எங்கேயாவது அந்த முழுமைங்கிற விஷயத்துல ஒரு சின்ன குறைவு ஏற்பட்டிருந்தால் கூட அதனுடைய விளைவு தேவ சமூகத்தில் எப்படி இருந்திருக்கும், ரொம்ப விபரீதமா இருந்திருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இதுல நமக்கு என்ன பாடம்? அதாவது உமது கட்டளைகளை கருத்தாய்ங்கிறதுல நமக்கு என்ன பாடம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏன் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, ஏனெனில் இது மனித கருத்து அல்ல, தேவனுடைய எதிர்பார்ப்பு. தேவன் நல்லா நம்ம அவருடைய வசனத்தை நமக்குள்ள தர்றாருன்னா அது எப்படி போகாது, திரும்ப வெறுமையா திரும்ப போகாது. அப்ப அந்த வசனத்தை நமக்குள்ள தராருன்னா தேவன் எந்த அளவு ஒரு எதிர்பார்ப்போடு அவருடைய வார்த்தைகளை நமக்கு தராருங்கிற ஒரு உணர்வு நமக்கு இல்லைன்னா தேவன் விரும்பமான செயல்பாடை நமக்குள்ள செஞ்சுட்டு அந்த வசனம் ரிட்டன் அவர்கிட்ட என்ன பண்ணாது, போகாது. அப்ப தேவன் தருகிறது எதுவுமே குறைவுள்ளதாகவோ முழுமை இல்லாததாகவோ இருக்காது. கண்டிப்பா அது முழுமையானதாக தான் இருக்கணும். அதுதான் அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, ஜாக்கிரதையாய், அதாவது அலட்சியமின்றி கவனமாக, சீரியஸா சொல்ல போனா சீரியஸா அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த வார்த்தை என்னகிட்ட என்ன எதிர்பார்க்குது, நான் என்ன செய்யணுங்கிற விஷயத்தை ஆழமா அந்த வார்த்தைகளை நம்ம கை கொள்ளலன்னு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதனுடைய எந்த ஒரு தாற்பயமும் தேவன் என்ன நம்மள்ட்ட எதிர்பார்த்து அந்த வார்த்தைகளை தந்தாரோ அது நமக்குள்ள கிரியை செய்யாது. அது எங்க போயிடும், ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தட்ட போயிடும். ஆனா கண்டிப்பா கிரியை செஞ்சுதான் அது எங்க போகும், தேவன்கிட்ட போகும். ஆனா நம்மகிட்ட செய்யலன்னா இன்னொருத்தட்ட என்ன ஆகும், அது கண்டிப்பா போகுங்கிறத நம்ம பார்க்குறோம்.
அதான் அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கட்டளைகள் விரும்பும்படி தேர்ந்தெடுக்கும் ஆலோசனைகள் அல்ல, ஜாக்கிரதையாய் கைகொள்ள வேண்டியவை. என்ன சொல்ல வர்றாரு? தேவனுடைய கட்டளைகள் விரும்பும்படி தேர்ந்தெடுக்கும் ஆலோசனைகள் அல்ல. அது எப்படி இருக்கான்? ஜாக்கிரதையாய் கைகொள்ள வேண்டியவை. அப்ப ஜாக்கிரதையா கைகொள்ள வேண்டும்ங்கிறத நமக்கு வெளிப்படுத்தினவர் யாருன்னா, கெத்செமனே வியாகுலம் மூலமா. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கூட வார்த்தைகள் தந்திருக்கிறாரு. தந்துட்டா நம்ம அதை அறகுறையா கைகொள்ளலாமா? என்ன பண்ண முடியாது, அறகுறையா நம்ம கைகொள்ளவே முடியாது. தேவனிடத்தில் எப்படி இயேசு கிறிஸ்து பரிபூரணமான ஒரு வாழ்க்கையின் வெளிப்பாடை வாழ்ந்து காமிச்சாரோ, அதே போல ஆவிக்குரிய ஜீவிகளாகி நாமளும் நம்முடைய மனவாளன் நம்முடைய கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணியாகணும்? உகந்தவர்களாக அந்த வார்த்தையின் வெளிப்பாடாக நம்ம வாழ்ந்து நம்மளை நிரூபிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அதான் இந்த 4 வசனத்தின் தாற்பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் வசனம் தேவ வார்த்தையில் நடக்கும் மனித பாக்கியவான். 2வது வார்த்தையினோட சாராம்சம் பார்த்தீங்கன்னா, அவன் முழு இதயத்தோடு தேவனை தேடுகிறான். 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஆனால் அவன் பாவ வாழ்க்கையில் தொடர்வதில்லை. அடுத்த 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஏனெனில் அவன் தேவன் கட்டளைகளை ஜாக்கிரதையாக கை கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார். அப்போ தேவன் சொன்ன விஷயத்தை முழுமையாக கை கொள்ளும்போது இந்த 4 வசனத்தை சார்ந்து நம்முடைய மூத்த சகோதரர் என்ன கொடுக்குறாருன்னா, சிறிய விஷயங்களின் விசுவாசம் முக்கியம். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காரியங்களானாலும் சரி, நம்ம விழக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளான ஒரு வாழ்க்கையில் நம்ம இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் ஒரு கனமான ஸ்தானத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, எதையுமே தேவன் அனுமதிக்கிறார். தேவன் என் வாழ்க்கையில் இதை செய்கிறாருங்கிற ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் நம்ம தேவனோடு கொண்ட அந்த 3 விஷயம், ஃபஸ்ட்டு 3 வசனங்களில் பார்த்த விஷயங்கள் நமக்குள்ள என்ன ஆகும்னா அப்ளை ஆகுங்கிறத பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்கள். ஸோ 5வது வசனம் சங்கீதம் 119:5, உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாய் இருக்கும். அடுத்த வசனம் தெளிவா இருக்கு. என்ன சொல்றாருன்னா, உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடக்கைகள் ஸ்திரப்பட்டால் நலமாய் இருக்கும். அப்படின்னா இங்க என்ன பார்த்தீங்கன்னா, விசுவாசிகளுடைய உள்ளம். அப்ப விசுவாசிகளின் உள்ளம் நிலைத்த நிலையில் இருக்க வேண்டும் என ஆசையாய் தொடர்வது. இப்ப நான் ஏதாவது ஒரு வகையில் ஒரு வேலை எனக்கு தந்திருக்குன்னு, ஒரு உலகத்தில் ஒரு வேலையை எடுத்துக்குவோமே, ஒரு மேனேஜருக்கு கீழே நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த மேனேஜருக்கு நான் தப்பு பண்ணால் என்ன ஆகாது? பிடிக்காது. பிடிச்சா ஒருவேளை நான் தப்பு பண்ணதை அவர் கண்டுபிடிச்சா என்ன ஆயிரும்? வேலை போயிடும். தப்பு பண்ணுவோமா? அவர் எதெல்லாம் நம்மளை வாட்ச் பண்ணுறாரோ அந்த விஷயத்துலலாம் நம்ம கவனமாக இருப்போமா, கவனம் குறைவாக இருப்போம்? அதுதான் இங்கே கேட்குறார். அப்போ என்ன புரியுதுன்னா, உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடக்கை சிறப்பட்டால் நலமாக இருக்கும். அதுக்கு நான் முயற்சி பண்ணணும், அதையே நான் நோக்கி என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணுங்கிற விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா கேட்குறார். அதான் இதுக்கு உதாரணத்துக்கு யாரை சொல்லலாம்? இந்த ஒரு வசனத்துக்கு ஆதாரமா ஆசையாய் தொடருகிறேன் ஒன்று சொல்லுவார். யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:12. பிலிப்பியர் 3:12, நான் அடைத்தாயிற்று அல்லது முற்றும் தேடினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அப்ப இந்த ஆசையாய் தொடருகிறேங்கிற வார்த்தை சும்மா வெளி தோற்றமான ஒரு வார்த்தையெல்லாம் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயத்திலிருந்து வந்த வார்த்தை. அவருக்கு நல்லாவே தெரியும், கிறிஸ்து எதிர்பார்க்கிற வண்ணமான ஒரு வாழ்க்கை அவரால் கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அதை வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனாலும் சொல்றாரு, நான் அதை அணைந்தாயிற்று என்று எண்ணுகிறதில்லை, அதை நான் என்ன பண்றேன்? ஆசையாய் தொடர்கிறேன். அப்ப ஆசையா தொடர்கிறேன்னா எதுல ஜாக்கிரதையா இருந்திருப்பாருன்னா, எங்கேயுமே அவன் மடையில என்ன பண்ணிடக்கூடாது, ஏதாவது ஒரு தவறான ஒரு வாழ்க்கை முறை என் நடையில கண்டிப்பா இருந்துடவே கூடாது. ஆனா என் இலக்கு என்னது? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயங்கிற ஒரு வாழ்க்கை முறையில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக நடந்தாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அன்புக்குரிய சகோதரர், கேளுங்கன்னா இந்த சத்திய பாதையில் ஆசையாக தொடர்வது நமக்குள்ள அனுதினம் நடக்குமா இல்லையா? அனுதினம் நடக்கணுமா, நடக்கக்கூடாதா? கண்டிப்பாக நடக்கணும். ஆனால் கேள்வியை மாற்றி கேட்குறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய மனிதர்லேருந்து புதிய சிஷ்யாக முழுமையாக நாம் மாற வேண்டுமா, நமக்குள்ள என்ன நடக்கணும்? பழைய மனுஷனாக இருந்து நமக்குள்ள புதிய சிருஷ்டிக்கான அந்த ஒரு நிலைமை மாறணும்னா நம்ம அனுதினமும் என்ன செய்யணும்? வசனம் தான்.
நம்முடைய நடக்கையை நம்ம உன்னிப்பா என்ன பண்ணணும், கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரே, இந்த பிக்சரை பாருங்க, இதில் எப்படி இருக்கு, நம்ம எந்த நிலை தான், இந்த நிலை தான். ஸோ இந்த நிலையிலிருந்து அந்த நிலைக்கு போகிறது சர்வ சாதாரணமான ஒரு வாழ்க்கை கொண்டெல்லாம் என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. அது எதன் அடிப்படையில், போராட்டம். கண்டிப்பாக ஒரு போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. பாவ நிலையிலிருந்து பாவத்திலே பிறந்து பாவத்தையே சுமந்து வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை பரிசுத்தவான்களாக மாறும்படி அழைக்கப்பட்ட இந்த அழைப்பில் உடனே எடுத்த உடனே என்ன பண்ணிட முடியாது, மாறிட முடியாது. ஒவ்வொரு நொடிக்கு நொடி, ஒவ்வொரு பொழுதுக்கு பொழுது, ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையை உன்னிப்பாக கவனிக்கணும். அப்படி உன்னிப்பாக நம்ம கவனிக்கும்போது அதில் இருக்க குற்றம் குறைய கண்டிப்பாக நமக்கு தெரியுமா இல்லையா? தெரியும் போது நமக்குள்ள ஏற்படுமா ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை நம்ம எதிர்த்து ஜெயம் கொண்டாதான் என்ன பார்க்குறோம்னா, கிறிஸ்துவுக்குள் புது சிஷ்யா நம்ம என்ன பண்ண முடியும், மாற முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இதுக்கு கொடுக்குறாரு விளக்கம். உண்மையிலே முதலில் 5வது வசனம் என்ன சொல்லுவதுன்னா, நமது கட்டளைகளை கைக்கொள்ளும்படி என் வழிகளில் நிலை பெறுவதாக. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆசை, நான் ஆசையாய் தொடருகிறேங்கிறது நம்முடைய புது சிஷிய, புது தேவன் தந்த புதிய சிந்தனைக்கிறது இருக்கிறதான ஒரு விருப்பம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் என்ன கொடுக்குறேன்னா, ஆசை மட்டும் இல்லை, ஒரு போராட்டத்தின் சத்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே சங்கீதக்காரன் நான் ஏற்கனவே சரியாக இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. என்ன சொல்லல அவரு, நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறேங்கிற ஒரு விஷயத்தை சங்கீதக்காரன் சொல்லவே இல்லை. என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் சொல்வது என் வாழ்க்கை உமது வார்த்தைக்கு முழுமையாக ஒழுங்காக வர வேண்டும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என் நடையை கவனிக்கிறேன். நான் என் நடையை கவனிக்கும்படி எனக்கு என்ன பண்ணுங்க, கிருபை செய்யுங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணுறாருன்னா சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறார். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள ஆழம் என்னன்னா, மனுஷனுடைய இயல்பு, அதாவது மாம்சம் தேவனுடைய சட்டத்துக்கு எதிராக போகிறது. உண்மையா இல்லையா? அது எப்போவுமே மாம்சம் தேவனுடைய இசைவாக நடக்கவே நடக்காது. அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நான் அவர் என் வழிகள் நிலை பெறட்டும் என்று வேண்டுகிறார். இதுவே போராட்டம். நான் எப்படியாவது அதை என்ன பண்ணிடணும், அடைஞ்சிடணும். என் வாழ்க்கையில, என் நடைகளில எந்த ஒரு கேடோ, எந்த ஒரு தவறான பாவமான நிலைகள் ஏற்பட்ட கூடாதுங்கிற போராட்ட நிலை என்ன பண்ணுதுன்னா அந்த வசனத்தில் வெளிப்படுத்துறாருன்னு கொடுக்குறாரு. அப்படின்னா நம்முடைய புது சிஷியினுடைய வாழ்க்கை என்பது எப்படிதான் பார்த்தீங்கன்னா, இதுக்கும் பிரதர் அருமையாக விளக்கம் கொடுக்குறாரு. ஒரு சின்ன விளக்கம். பரிசுத்த வாழ்க்கை ஒரு தினசரி போராட்டம். அந்த போராட்டம் எதன் அடிப்படையில் இருக்குன்னா, பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான என்னது, பாகுபாடு, சொத்து தகராறு தான் சொல்ல போனா. எந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்றோமோ அவன் என்ன பண்ணுவான், கை கொள்ள விடமாட்டான். அப்படி விடாத பட்சத்தில் அவனுக்கு இசைவா நம்ம போயிடவும் கூடாது, அவனை ஜெயிக்கவும் வேணும்னா அந்த வார்த்தையின் நிலையில நம்ம உறுதியா என்ன பண்ணணும்னா அனுதினமும் அவனை எதிர்த்து நம்ம போராடி கொண்டே தான் இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது 5வது வசனத்துடைய அடுத்த 6வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 119:6 நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணுக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நான் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. இது இப்ப யார் நமக்கு உடனே நினைவு வருவான்? தேவனுடைய வார்த்தை வெட்கத்தை என்ன பண்ணும், அகற்றும். இங்கேயும் ஒருத்தர் வருவார் புதிய ஏற்பாட்டில். யாரை சொல்லலாம்? அதே அப்போஸ்தலனாகிய பவுல் தான். எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாசிங்க, தெரியுதா? பிலிப்பியர் 1:20 நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீர மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாக்கிற வாஞ்சிக்கு தக்கதாய் அப்படி முடியும். அப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். நான் நம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம முதல்ல சொன்னோம்ல ஒரு வசனம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்ங்கிற ஒரு நோக்கத்தோடு வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையில புது சிருஷ்டிக்கு தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய விஷயம் எதுவுமே ஒரு தடையாகவே என்ன ஆகாது, தெரியாது. அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அதை கடந்து போனாதான் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம்னா சர்வ சாதாரணமா அந்த புது சிருஷ்டி என்ன பண்ணிடும், அதை கடந்து போகும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொஞ்சம் நஞ்சமா போயிருக்காரு. ஒரு லிஸ்டே போடுறாரு, ஒரு 6 வசனம் லிஸ்டே போடுவார். அப்படின்னா எவ்வளவு பெரிய போராட்டங்கள் மத்தியில அப்போஸ்தலனாகிய பவுல் நடந்திருக்கிறாருன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அவர் எங்கேயுமே எதுக்காகவுமே வெட்கப்பட்டு போனது இல்லை. ஏன்?
அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிற பரிசு, அதையெல்லாம் என்ன ஆயிரும், எடுத்து சாப்பிடும். அவ்வளோ கனமான அந்த பரிசு இருக்குங்கிறத அவர் கடந்து போய் தான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வாழ்க்கையே அந்த வசனத்தை என்ன பண்ணா அவருடைய தாற்பயமாக அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன பண்ணுறாருன்னா வெளிப்படுத்துறாரு. இந்த வசனத்தில் நமக்கு என்ன பாடம்? அப்போஸ்தலனாகிய பவுலை ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன பாடம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வெட்கம் என்றால் என்னன்னா, தேவனுக்கு முன்பாக குற்ற உணர்ச்சி, மனசாட்சியின் குற்றம் அல்லது நாணம். என்னது? தேவனுக்கு முன்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்றாரு? குற்ற உணர்ச்சி அல்லது மனசாட்சியின் குற்றம் அல்லது நாணம். எந்த வகையிலுமே தேவனிடத்தில் போய் நிற்கும் போது நம்ம வெட்கப்பட்டு தலை குனிய மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்ந்துடவே கூடாது. அப்படி வாழக்கூடாதுன்னா வாழ்ற இந்த தற்காலத்திலேயே அதற்கு உகந்த வாழ்க்கையை நம்ம வெளிப்படுத்திட்டோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற மாதிரி நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. அவருக்கு முன்ன போய் என்ன பண்ணலாம், தைரியமா என்ன பண்ணலாம், நிக்கலாம். அதான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எப்போது வெட்கம் வருகிறதுனா, நான் அறிந்து உண்மைக்கு எதிராக வாழும்போது. அந்த வெட்கம் தான் என்ன வெட்கம்? உண்மையான தலை குனிதல். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கட்டளைகளை புறக்கணிக்கும் போது நமக்கு என்னப்படும், ஒரு வெட்கம் ஏற்படும். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய வெட்கம் இந்த வெட்கம் கிடையாது. அங்கே வெட்கப்பட்டு போவதுன்னு சொன்னால், தேவன் எனக்கு என்ன வெளிப்படுத்துறாரோ, நான் என்ன செய்யணுங்கிறத எனக்கு வெளிப்படுத்துறாரோ, அதை நான் என்ன பண்ணுறேன், உண்மையாக வெளிப்படுத்தும் போது யாருக்கு முன்னாடி நான் எந்த வகையில் வெட்கப்பட்டு போக வேண்டியது அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த சூழலில் உண்மையான வெட்கக்கேடு உண்டாகும், தேவ சமூகத்தில் போய் அவரை தலைநிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு சூழல் உருவாகணும். பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை முறையில் நம்ம தவறும் போது, நம்ம மீறும் போது அதில் ஒரு வெட்கம் உண்டாகும். அந்த வெட்கம் எந்த நிலையிலுமே தேவனை நம்மளை அண்ணாந்து என்ன பண்ண விடாது, பார்க்க விடாது. அதான் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்கிறார் என்னன்னா, நான் எல்லா கட்டளையிலும் கவனித்து வாழும்போது என் மனம் சுத்தமாக இருக்கும், எனக்கு வெட்கம் இருக்காது. இதுதான் அந்த வெட்கம். இந்த வெட்கத்தை தான் யாரு சொல்றா? அப்போஸ்தலனாகிய பவுல், நான் ஒன்றுக்கும் வெட்கப்பட்டு போவதில்லை. உண்மையா இருந்தோம்னா யாருக்கிட்ட எந்த விஷயத்திலும் நம்ம தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. தைரியமா என்ன செய்யலாம், நிமிர்ந்து தேவனுடைய நீதியோ தேவனுடைய ஆழமான அன்பை நம்மளால் என்ன பண்ணலாம், ஒன்றுக்கும் குறைவாக பரிபூரணமாக வெளிப்படுத்தலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த நாலாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆன்மீக பாடம் இதில் என்னன்னா, தேவன் பரிபூரணத்தை உடனே எதிர்பார்க்கவில்லை. எப்படிப்பட்டதான ஆறுதல் பாருங்க. கடிந்தலூருக்கு ஒரு ஆறுதல் எப்படி இருக்குன்னா, தேவன் பரிபூரணத்தை உடனே எதிர்பார்க்கவில்லை, ஆனால் அவர் எதிர்பார்ப்பது உண்மையான முயற்சி. அடுத்து என்ன கொடுக்குறாரு, சரியான திசையில் போராட்டம். அப்ப விசுவாசம், இருதயத்தின் ஆழம், அவருடைய வார்த்தையை உண்மையாக கடைபிடிக்கிறது, நம்ம நடைய நாமே கவனிக்கிறது, எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் தேவன் அதனுடைய நோக்கத்தை பார்க்குறார், இண்டக்ஷனை பார்க்குறார். அது கரெக்டாக இருந்துட்டுன்னா நம்மளால ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஜெயம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கொள்ள முடியுங்கிறத பார்க்கணும். அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, சுருக்கமாக 5வது வசனம் என்ன சொல்ல வருதுன்னா, தேவனுக்கு ஏற்றவாறு வாழ நான் போராடுகிறேன். 6வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி வாழும்போது எனக்கு வெட்கம் இருக்கவே இருக்காது. அப்ப இந்த ஒரு நிலைக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக மாறுவது மாத்திரமல்ல, அதை உன்னிப்பாக கவனித்து பார்த்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நம்ம பிரயாசப்படணுங்கிற விஷயத்தை இந்த வார்த்தை நமக்கு என்ன பண்ண கொடுக்கும். இந்த வார்த்தைக்கு, அதாவது 6ஆம் வசனத்துக்கு நம்முடைய மூத்த சகோதரர் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியம் மனிதனை தைரியமாக்கும். சத்தியம் நமக்குள்ள செயல்படாம போனாதான் நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்க முன்னாடி வெட்கப்பட்டு தலை குனியணும். நமக்குள்ள சத்தியம் உண்மையா இருக்கும் பட்சத்துல அது நமக்கு எதை உண்டு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தைரியத்தை என்ன பண்ணும், உண்டு பண்ணுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், 7வது வசனம் சங்கீதம் 119:7, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இதயத்தால் உம்மை துதிப்பேன். அடுத்து இந்த வசனத்தை பார்க்க உண்மையான ஒரு விஷயம்னா, தைரியம் என்பது தேவ பிள்ளைகளுக்கு இல்லை என்றால் உண்மையான தன்மை என்ன பண்ண முடியாது, உண்மையான தன்மை என்ன பண்ண முடியாது, வெளிப்படுத்த முடியாது. தேவன் அவர்களுடைய பிள்ளைகள்கிட்ட எதை விரும்புறான்னு ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டால் நம்முடைய பதில் என்ன இருக்கும்? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தேவன் நம்மள்ட்ட என்ன இதை எதிர்பார்க்கிறோம்னா, நேர்மையை எதிர்பார்க்கிறோம். கரெக்ட், இதுதான் சரி, இது தப்புங்கிற உணர்வை நம்மள்ட்ட எதிர்பார்க்க. இதுவும் நம்மள்ட்ட எப்படி எதிர்பார்க்கலன்னா, முழுமையெல்லாம் எதிர்பார்க்கல. இதையும் எதன் அடிப்படையில் தான் எதிர்பார்க்கறேன்னா, இண்டக்ஷன் தான். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தான் தேவன் என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறார். அப்போ இங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, உண்மையான ஸ்தோத்திரம். உதாரணத்துக்கு ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ இல்ல தேவ சமூகத்திலே ஒரு ஸ்தோத்திரம் சொல்லணும்னு வச்சுங்க. ஒரு சின்ன உதாரணம் எப்படி இருக்கணும்,
எப்பா இன்னைக்கு எனக்கு நல்ல வேலையா என்ன நடத்துறீங்கப்பா, அதனால உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா, அப்படியா? அப்படியெல்லாம் அந்த ஸ்தோத்திரம்லாம் தேவ சமூகத்துக்கு போகவே போகாது. இல்லை ஒரு சகோதரனா ஒரு சகோதரியை பார்க்கும்போது எதார்த்தியா அவரு சொல்லிட்டாரேங்கிற ஒரு மனப்பான்மை நாம சொல்றது அந்த ஸ்தோத்திரமும் கிடையாது. இங்க சொல்லக்கூடிய இந்த ஸ்தோத்திரங்கிற உதாரணம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் தேவனுக்கு சொல்லுகிறேன் என்கிற உணர்வோடு சொல்லக்கூடியதான ஸ்தோத்திரம். அதான் இங்க என்ன பார்க்கணும், இருதயத்திலிருந்து அது என்ன பண்ணணும், வரணும். வெளிப்புறமாகவோ உதட்டுப்புறமாகவோ அது இருந்து வந்துன்னா கண்டிப்பா அது தேவன் எதிர்பார்க்க வண்ணமான ஒரு விஷயமே இருக்காது. இப்ப இதுக்கு என்ன ஒரு வசனம் பார்க்கலாம்னா, யோவான் 4:24 வாசி. யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். என்ன சொல்றாரு? தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளணும். இதுல ஏதாவது பாசாங்க பண்ணா தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, எதுவுமே நம்மளால மறைக்கவே முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்ப இங்க என்ன ஒரு விஷயம் தெளிவா சொல்றாருன்னா, கற்றுக்கொள்ளுகிற போது தேவ சமூகத்துல அவருடைய மகத்துவம் உள்ள வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்ளுகிற போது நமக்கு இங்க என்ன ஒரு விஷயம் வெளிப்படுதுன்னா, இதை வாசிங்க. கற்றுக்கொள்ளுகிற போது சங்கீதக்காரன் நாம் எல்லாம் தெரிந்தவன் என்று சொல்லவில்லை, அவன் ஒரு மாணவன் போல பேசுகிறார். அப்ப இங்க கூட சங்கீதக்காரன் எப்படி பேசுறான்னா, எல்லாம் எனக்கு தெரியும்ங்கிறதன் அடிப்படையில தேவ சமூகத்துல அவர் இன்னும் பேசவே இல்லை. அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் ஒரு மாணவன் போல பேசுகிறார். மாணவன் ஆசிரியர்கிட்ட எப்படி போய் கேட்பாரு, எப்பா எனக்கு ஒரு டவுட் இருக்கு நீ சொல்லுப்பா அப்படின்னு அதிகாரத்தோட கேட்பாரா? அப்படியெல்லாம் கிடையாது. சார் எனக்கு இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணல, புரியவே மாட்டேங்குது, இதை நான் எப்படி படித்தா எனக்கு புரியும், இல்லைன்னா அதனுடைய விஷயத்தை எனக்கு என்ன பண்ணுங்க வெளிப்படுத்துங்கிற ஒரு தாழ்மை இருந்தால் தான் ஒரு வாத்தியாரே ஒரு மாணவனுக்கு என்ன பண்ணுவார், அந்த காரியத்தை வெளிப்படுத்துவார். அப்போ தேவ சமூகத்தில் நம்மளோட மாணவனை போல சங்கீதக்காரன் என்ன பண்ணுறாருன்னா தன்னை வெளிப்படுத்துகிறார். அடுத்து இதிலிருந்து என்ன தெரிகிறது, தேவனை பின்பற்றும் வாழ்க்கை என்பது ஒரே நாளில் முடியும் விஷயம் அல்ல, தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பயணம். அப்ப இந்த வாழ்க்கை ஒரு என்ன சொல்றது, ஒரு தொடர் சங்கிலி போல. எங்க நம்முடைய வாழ்க்கை தொடங்குச்சோ, எங்க தொடங்குச்சு பேப்டிசத்துல, எங்க முடியும்? இந்த பழைய மனுஷனை விட்டு என்னைக்கு புது சிருஷ்டி தனியா பிரியுதோ அன்னைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அனுதினம் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம், கற்றுக்கொண்டு தான் இருப்போம். ஒருவேளை தேவனுடைய வார்த்தைக்கும் புது சிருஷ்டிக்குமான தொடர்பு விட்டுட்டுன்னா, எங்க தொடர்பு விடுதோ அங்கே நமக்கான முடிவு ஆரம்பமாயிரும். மீண்டும் என்ன பண்ண முடியாது, தொடர்பு வைக்க முடியாது. ஸோ அப்போ நம்மளோட மாணவன்னா எதன் அடிப்படை, சாவர வரைக்கும் நம்ம மாணவன் தான். அந்த மாணவன்கிற ஒருவன் என்ன செஞ்சு கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முடிவு வருந்திய நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தைகளில் நிலைத்திருந்து அதுக்கு ஏற்றவாறு நம்மளை நம்ம வாழ்றதுக்கு நம்ம முழுமையாக அர்ப்பணிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, மூணாவது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நீதி நியாயங்கள் என்றால் தேவனுடைய தீர்ப்புகள், அவர் சரி என்று கூறும் தரங்கள் அல்லது கெட்டது பற்றிய அவருடைய பார்வை. அவர் எது ஒரு விஷயத்தை தவறு என்று சுட்டி காட்டுறாரோ அது நமக்கு எதுதான், தவறு தான். அவர் எந்த ஒரு விஷயத்தை சரின்னு நமக்கு சுட்டி காட்டுறாரோ அந்த விஷயம் நமக்கு என்னதான், சரிதான். இந்த விஷயத்துல நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாதுன்னா, விட்டு கொடுத்தல இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயத்துல நம்ம விட்டு கொடுத்தல் இருந்த முதல் வசனத்துக்கு பார்த்தோம் இல்லையா, இரு மனம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். தேவன் சொல்ற வார்த்தையை நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி, லூஸ் பண்ற மாதிரி இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம இன்னொரு வழியை தேடுறோம், இல்லை இன்னொரு வழியை நம்ம கண்டடைஞ்சிட்டோங்கிறத நம்மளையாவே என்ன பண்ணலாம், உறுதிப்படுத்தலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதான் நானாக பார்த்தீங்கன்னா, அதாவது தேவன் எப்படி சிந்திக்கிறார் என்பதை கற்றுக்கொள்வது இது. வெறும் வேதாகம அறிவு அல்ல, தேவனுடைய குணத்தை அறியும் கல்வி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நம்ம என்னதான் செஞ்சுட்டு இருக்கோம்னா, ஒரு மாணவனை போல அந்த வார்த்தைகள். உதாரணத்தை நான் ஒரு விஷயம் கேட்கிறேனே, இன்னைக்கு படிக்கிற ஒரு வசனம், அதே வசனத்தை நீங்க திரும்ப 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 படிங்க, அந்த வசனம் நம்மகிட்ட வித்தியாசமா பேசுது, வித்தியாசமா நம்முடைய வாழ்க்கையை உணர்த்துது, வித்தியாசமா நமக்குள்ள இருக்கிற பாவங்களை வெளிக்கொண்டுருது, வித்தியாசமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது வளர்றதுக்கு உதவி பண்ணுது. அப்போ ஒருக்க நம்ம அந்த வசனத்தை படிக்கிறதை விட அந்த வசனங்களை திரும்ப 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 நம்ம படிக்க படிக்க அந்த வசனங்களுக்குள்ள என்ன தேவன் எதிர்பார்க்கிற கிரியை இருக்குதோ அது நமக்குள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே வருது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஸோ இதுதான் இந்த சங்கீதம் 119 அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல அடுத்த முக்கியமான ஒரு விஷயம்.
ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்மையான இருதயத்தோட. என்ன சொல்றாரு? செம்மையான இருதயத்தோட. இங்கே செம்மை என்பது கலப்படம் இல்லாத மனம், இரட்டை மனமில்லாத நிலை, உண்மையான உள்ளம். அங்க சின்ன பாகுபாடு கூட அங்க என்ன ஆகக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது தேவனை புகழ்வது வாயால் மட்டும் இல்லாமல் உள்ளத்தின் உண்மையா இருக்க வேண்டும். அதான் முதல் வசனத்திலே நம்ம பார்த்தோம். அதனுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னன்னு முழுமையாக அறிஞ்சு அதை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும்னா நம்மளை வெளிப்படுத்தணும் அன்புக்குரிய சகோதரர். அடுத்து பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்வது, உம்முடைய நீதியை நான் உண்மையாக புரிந்து கொள்ளும் போது என் இருதயம் நேர்மையாய் மாறும், அப்பொழுது என் துதி உண்மையானதாக இருக்கும். அப்போ தேவ வார்த்தைகளை நம்ம கைகொள்ளலைன்னா நமக்குள்ள எது ஆட்டோமேட்டிக்காக உருவாகாதுன்னா தேவனுடைய நீதிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள உருவாகாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அடுத்து உண்மை துதிப்பேனுங்கிற விஷயம் எதை கொடுக்குறாருன்னா, அதான் பலர் ஆசீர்வாதம் கிடைத்தால் துதிப்பார்கள், பிரச்சனை நீங்கினால் துதிப்பார்கள். உண்மையா இல்லையா? ஆனால் நம்ம என்ன சொன்ன, ஆனால் இங்கே தேவனுடைய நீதியை கற்றுக்கொள்வதே துதி உண்டாகிறது. எந்த அளவுக்கு தேவ நீதியை நம்ம கற்றுக்கொள்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள தேவ துதி நமக்குள்ள இருந்து என்ன ஆகும், வெளிப்படும். அதான் கீழே சொல்றாரு, ஏனெனில் தேவனுடைய குணம், நீதி, உணர்வு, அன்பு ஆகியவற்றை உண்மையாக அறிந்தால் மனம் இயல்பாகவே அவரை மகிமைப்படுத்தும். நம்ம சொல்ல வேண்டியதான் இல்லை, நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்தே அதனுடைய வார்த்தைகள் என்ன ஆகும், வெளியே வரும். ஸோ 7ஆம் வசனத்துக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் பார்த்தீங்கன்னா, வாயால் அல்ல இருதயத்தால் தேவனை என்ன பண்ணணும், மகிமைப்படுத்த வேண்டும். ஸோ 8ஆம் வசனம் பார்த்து முடிச்சிடலாம். வாசிங்க. சங்கீதம் 119:8 பிரமாணங்களை கைக்கொள்ளுவே முற்றிலும் என்னை கைவிடாதேயும். இதுதான் வசனம். இங்க என்ன ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாருன்னா, உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிட. உண்மையிலே நம்ம அவருடைய பிரமாணங்களை கைவிட்டா நம்மளை கைவிடுவாரா? இங்க என்ன ஒரு பயம்னா, இது ஒரு பயம், நல்லா புரிஞ்சுங்க. விசுவாசியின் பயம் எப்படின்னா, தேவனை என்னை விட்டு விடக்கூடாது என்று தாழ்மையோடு இருக்க வேண்டும். எதன் அடிப்படையில்? முதல்ல நம்ம பார்த்தோம், நம்ம இருக்கிறது பாவ சரீரத்தில், நம்ம பரிபூர்ண தன்மை கிடையாது. அப்போ நம்ம பாவம் செய்வோம்னா செய்வோம், விழுவோம்னா விழுவோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இந்த பயம் நமக்குள்ள இருந்தா என்ன சொல்றாரு, நம்ம இந்த பயம் நமக்குள்ள இருந்ததுன்னா என்ன சொல்ல வராரு, உமது பிரமாணங்களை கைகொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும். முழுமையாக நம்மளால என்ன பண்ண முடியாது, கைகொள்ள முடியாதுன்னு தேவனுக்கு நல்லாவே தெரியும். முதல்ல இதை நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னதான் நம்ம பரிபூர்ண வாழ்க்கையை தேட வாழ முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா என்னால முழுமையா அதை சாவர வரைக்கும் நிறைவேற்ற முடியாதுங்கிற ஒரு பயம் நமக்குள்ள இருந்துன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மை உண்மையா தேவ வழியில் அது தானாக என்ன பண்ணும், வழி நடத்தும். ஏன்னா உண்மையா இருந்தவரே கலக்கம் அடைஞ்சார். அப்ப மண்ணா இருக்கிற பாவத்திலே இருக்கிற பாவ சரீரத்துல இருக்கிற நாம எந்த கலக்கமும் அடையலைன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கை வாழ்றதனுடைய அர்த்தமே வேற மாதிரி ஆயிரும். நான் எல்லாம் கரெக்டு நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிற பல வசனங்கள்லாம் தேவன் அவருடைய வேதத்திலிருந்து நமக்கு தந்திருக்கிறாருன்னா இப்பேற்பட்டதான உணர்த்துகளை அப்பப்ப நம்முடைய வாழ்க்கையில உணர்த்துவதற்கு தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்லுவேன். அடுத்து என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உம்முடைய கட்டளைகளை கைகொள்வேன்ங்கிற விஷயம் எதன் அடிப்படையில் சொல்ல வர்றாருன்னா, நான் கைகொள்வேன், அதான் மனிதனின் அர்ப்பணிப்பு, என்னை கைவிடாதையும் தேவனின் உதவி தேவையானது. நான் என்னதான் கை கொண்டாலும் என்னதான் அந்த உங்களுடைய வழியில நடந்தாலும் உங்களுடைய ஆறுதலும் உங்களுடைய அரவணைப்பு எனக்கு கண்டிப்பா தேவை, என்னை கைவிட்டுறாதீங்கிற ஒரு மனநிலை நமக்கு இருக்கணும். அடுத்த பையன சங்கீதக்காரன், நான் முயற்சி செய்வேன், என்ன சொல்றாரு, நான் முயற்சி செய்வேன் என்று அல்ல, நான் கைகொள்ளுவேன் என்று உறுதி செய்கிறார். கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், கைகொள்ளுவேன் உறுதி செய்வேன். ஆனால் உடனே அவர் தன்மையில் என்ன செய்யல, தன்னம்பிக்கையில் நின்று விடவில்லை, தொடர்ந்து என்ன பண்றாரு, முயற்சி செய்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னை முற்றிலும் கைவிடாதையும், தாழ்மை. அப்ப இந்த தாழ்மையில கூட நம்ம முழுமையை என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் காமிக்கணும். தாழ்மையில பாகுபாடு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுல என்ன பண்ணக்கூடாது, ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது. அதை முழுமையா நம்ம தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்னா வெளிப்படுத்தணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. இந்த 8வது வசனத்துக்கு நம்முடைய சகோதரர் கொடுக்குற விஷயம் என்னன்னா, தேவன் விசுவாசிகளை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரு, தேவன் அவருடைய விசுவாசிகளை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாருன்னா கை விடவே மாட்டார். இப்ப கேள்வி என்னன்னா, 8 வசனம் பார்த்துருக்குறோம், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம். உதாரணத்துக்கு ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு விஷயமா போடுறோம் பாருங்க.
மொத்த ஆவிக்குரிய பாடம் ஆலேப்புங்கிற ஒரு வார்த்தைக்கு இருக்கக்கூடிய மொத்த ஆவிக்குரிய பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை ஆரம்பம் தேவனுடன், அடுத்த முழு இருதயத்துடன் தேடுதல் யார? தேவனை. அடுத்து பார்த்தீங்கன்னா பாவத்தை வெறுத்தல். இதுல குறை இருக்கலாமா? இதுவும் எப்படித்தான் இருக்கணும். அடுத்தது கவனமாக கீழ்ப்படியக்கூடிய விஷயம். அடுத்தது நிலைத்த நடத்தை. நடத்தையில் என்ன இருக்கக்கூடாது? மாற்றம் இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சத்தியத்தில் தைரியம். அடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவனிடம் சார்ந்திருக்கும் மனம். இதெல்லாம் எப்படி இருக்கணும்? இந்த சங்கீதம் 119ஆம் அதிகாரம் முதல் 8 வசனம் நமக்கு சொல்லக்கூடிய வருதனுடைய சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே முழுமைங்கிற ஒரு விஷயத்தில் கடுகளவு கூட குறைவு இருக்கவே கூடாது. எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே முழுமை 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 தான். அப்போ இது எதன் அடிப்படையில் ஒரு கடுகளவு கூட குறைவு இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இருதய நிலையிலிருந்து எங்கேயுமே நம்ம வாழ்கிற வாழ்க்கையில், தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையில், இருதயத்தின் உள்ளடக்கத்திலிருந்து கடுகளவு கூட முழுமைங்கிற ஒரு விஷயத்தில் குறைபாடு இருக்கவே கூடாது. ஆனால் மற்ற எல்லா விஷயங்கள்லையும், நம்முடைய சிந்தனைகளில், செயல்பாடுகளில், எல்லா விஷயத்திலும் குறைபாடு இருக்கும். அந்த குறைபாடுகள் இருந்துட்டாலும் கூட இருதயத்தின் வாழ்க்கையை கொண்டு அதை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஜெயிக்கணும். முழுமைங்கிற விஷயம், அதான் உண்மைத்தன்மைங்கிற ஒரு விஷயத்தை தேவனுக்காக நம்ம அனுதினமும் இந்த பழைய மனுஷனோடு போராடி நம்ம ஜெயம் கொண்டே ஆகணுங்கிறது தான் இந்த 8 வசனத்தில் தேவன் நமக்கு தரக்கூடியதான ஒரு சாராம்சம் என்பதை பார்க்குறோம். ஸோ பொறுமையோடு கேட்ட நாம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.